தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஓட்டுநர் உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை மைக்கேல், டிரைவிங் ஐடியாஸ் யூடியூபர். நாம் இன்று என்ன பார்க்க போகிறோம் என்றால், டிராஃபிக்கில் கார் எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ மதுரை சிம்மக்கல்ல இருந்து அண்ணா நகர் நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இப்போ டைம் 8:30 டிராஃபிக்கான நேரம். வேறு ஒன்றுமே கிடையாது. டிராஃபிக்கில் வண்டி ஓட்டணும்னா முன்னும் பயப்படக்கூடாது. அரைகுறையாக வண்டி ஓட்டிட்டு டிராஃபிக்கில் வண்டியை ஓட்டி பழகாதீங்க. அரைகுறையாக வண்டி ஓட்டினவங்க தான் டிராஃபிக்கில் போய் முன்னாடி இருக்கிற வண்டியவும் சைடில் இருக்கிற வண்டியும் இடிப்பாங்க. நல்லா வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் வண்டியை ஓட்டுங்க. இன்னொன்று, பயப்படாதீங்க. முன்னாடி போகிற வண்டியை போய் நம்ம இடிப்போம்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா அவங்கள்ட்ட பிரேக் இருக்குது, அதே போல் அவன்கிட்டையும் பிரேக் இருக்கும், பின்னாடி வரவன்ட்டையும் பிரேக் இருக்கும். இப்போ முன்னாடி உங்களுக்கு இடம் இருந்தால் நீங்கள் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. அவங்களே சிம்பிள், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சைடில் பைக்காரன் வருவேன், லெஃப்டில் காருக்காரன் வருவேன்னு சொல்லிட்டு பார்க்கவே கூடாது. வேறு டிராஃபிக்கில் ஈஸியாக வண்டி ஓட்டணும்னா லெஃப்ட்டு ரைட்டு மிரரை பார்த்து ஹாரன் அடித்து பழகிட்டீங்கன்னா நீங்கள் மதுரை டிராஃபிக் என்ன சென்னை டிராஃபிக்கே ஓட்டலாம். வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே இருக்கிற தெரு போல தான் நம்ம சென்னையிலையும் தெரு இருக்க போது. என்ன அங்கே வண்டி அதிகமாக வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதேபோல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதுபோல் ஐடியாக்களை காண்பதற்கு மதுரை மைக்கேல் யூடியூப்பை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.